மாம்பழத்துடைய ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஹிஸ்ட்ரி. மாம்பழத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 4000 வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்குது. 4000 வருஷத்துக்கு முன்னாடி மியான்மர், பங்களாதேஷ் இருக்குல்ல, அதுக்கு இடையில ஏதோ ஒரு பிரதேசத்தில் தான் அந்த மாம்பழம் வந்து முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே இந்தியா ஃபுல்லாக பரவுது. அப்புறம் உலகம் ஃபுல்லாக பரவுது. உலகம் ஃபுல்லாக பரவுனது வந்து 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் உலகம் ஃபுல்லாக பரவுது. சீனாவுடைய யுவான் சுவாங் அப்படிங்கிற ஒரு ட்ராவலர் தான் வேர்ல்டு ஃபுல்லாக அந்த மாம்பழத்தை வந்து பரப்புகிறாரு. இந்த மியோசைக்கி அப்படின்னு ஒரு மாம்பழம் இருக்குது ஜப்பானில். அந்த மாம்பழம் வந்து ஒரு கிலோ 3 லட்ச ரூபா வரைக்கும் சோல்ட் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப அரிதான மாம்பழம், கிடைக்காத மாம்பழம். ஒரு மாதிரி ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு இங்கே ஜப்பான் அந்த சைடில் வந்து சொல்லுவாங்களாம். இப்படி மாம்பழத்துடைய ஹிஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி. 9ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகுது. இது மாம்பழத்தில் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறனால இந்த பழம் அவ்வளோ ஃபேமஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப பயங்கரமான டேஸ்ட். மாம்பழம் வந்து யாருக்கு தான் பிடிக்காது. அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கிறதுனால மாம்பழம் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகுது. வருஷத்துக்கு இந்தியாவில் மட்டும் ஒரு 2 கோடி டன் வந்து மாம்பழம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வேர்ல்டுலே 42% மாம்பழம் வந்து இந்தியாவில் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 500 வெரைட்டிஸ் இருக்குது மாம்பழத்தில். ஈவன் நீங்கள் இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து இன்னொரு பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணுறாங்க அப்படின்னா மாம்பழத்தை தான் பரிசாக கொடுப்பாங்க. நம்ம ஊரில் வந்து இந்த அல்ஃபோன்சா மாம்பழம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அந்த ஃபேமஸ் வந்து இந்தியா பிரைம் மினிஸ்டர் வந்து இன்னொரு பிரைம் மினிஸ்டர் இந்த மாம்பழ சீசனில் மீட் பண்ணும்போது கொடுக்குறது வழக்கமாக இருக்குது. இதில் வந்து பாகிஸ்தானில் வந்து ரத்தோல், அன்வர் ரத்தோல்னு ஒரு வகை இருக்கான். அந்த மாம்பழத்தை வந்து அதர் பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டையோ மீட் பண்ணும்போது அங்கே உள்ள பிரைம் மினிஸ்டர் வந்து பரிசாக கொடுக்குறது வழக்கமாக இருக்குது. அக்பர் காலத்தில் 1 லட்சம் மாமரத்தை நட்டதாக ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. அந்த அளவுக்கு மாமரம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதான் நம்ம நேஷ்னல் ஃப்ரூட்டாக இன்றைக்கி மாம்பழம் வந்து இருக்குது. இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, ஃபிலிப்பைன்ஸு, பாகிஸ்தான் எல்லா நாட்டுக்குமே வந்து மாம்பழம் தான் வந்து நேஷ்னல் ஃப்ரூட்டாக இருக்குது. பங்களாதேஷ்க்கு நேஷ்னல் ட்ரீயாக வந்து மாமரம் இருக்குது. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த பௌத்த நூல்களெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் வந்து ஒரு காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாந்தோப்பை பார்த்துருக்காரு. அந்த மாமரத்துக்கு அடியில் வந்து ஓய்வு எடுத்திருக்காராம். அந்த மாந்தோப்பு இன்றைக்கும் ராஜ்கரில் இருக்குது. நீங்கள் புத்தர் ஓய்வு எடுத்த மாந்தோப்பு எதுன்னு கேட்டால் ராஜ்கர் போனீங்க அப்படின்னா உடனே சொல்லுவாங்களாம். அப்படி வந்து இந்த மாமரம் வந்து அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இயற்கை வரமாக வந்து வரப்பிரசாதமாக இந்தியாவுக்கு அமைஞ்சது மிகப்பெரிய விஷயந்தான்.